ஸோ மக்களே, குட் மார்னிங் ஃப்ரம் பத்தாம். நம்ம இன்றைக்கி வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஐலாண்ட் எல்லாமே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். நம்ம இப்போ வந்து ரூம்லேருந்து வெளியில் போகலாம் வாங்க. அதாவது செக் அவுட்னு வருது பாருங்களேன். செக் அவுட் கிடையாது, நம்ம ரூம்லேருந்து இப்போ கீழே போகிறோம். என்னடா இவ்வளோ சீக்கிரமாக கிளம்பிட்டேன்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலி நமக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து காம்ப்ளிமெண்ட்ரி இருக்குது. ஸோ அந்த பிரேக்ஃபாஸ்ட் போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு ஐடியா. ஸோ நம்ம ரூமில் இருந்து போயிட்டுருக்கோம். போயிட்டு அப்புறம் இங்கே என்னென்ன இருக்குன்றதை வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு எல்லாம் உங்களுக்கு காட்டுறேன். என்னடா கொஞ்சம் எனர்ஜி கம்மியாக இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலி நேற்று வந்து ஒரு ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டேன். நான் கேஎஃப்சி சாப்பிட்டேன், முடிச்சிட்டேன். கேஎஃப்சி சாப்பிட்டு முடித்தோடனே ஒரு ஃப்ரைட் ரைஸ் வந்து சாப்பிட்டேன். அது வந்து கொஞ்சம் இதுவாக இருக்குது, ஹெவியாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஹெவியாக இல்லை, கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கிற மாதிரி இருக்குது. அது ஸ்பைஸியாக இருந்தது. ஸோ அதுதான் கொஞ்சம் இதுவாக காட்டுது. வயிறு இது சின்னதாக ஒரு ஃபுட் பாய்சனிங் மாதிரி தெரியல. நம்ம இப்போ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு டேப்லெட் இருக்குது, அது போட்டுடலாம். அது போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த vlog வந்து நான் கண்டினியூ பண்ணுறேன். வாங்க நம்ம கீழே போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டு என்னென்ன இருக்குதுன்னு வந்து காட்டுறேன். அது பஃபேவா இல்லை எப்படின்னு வந்து தெரியல. என்னென்ன இருக்குன்றது வந்து நான் உங்களுக்கு கண்டிப்பாக காட்டுறேன், ஓகேங்களா? நீங்கள் பார்த்துட்டே வாங்க. அப்படியே இங்கே பார்த்தீங்களா, வியூ வந்து செம்மையாக இருக்குது, செம்மங்க. அங்கே வந்து வெல்கம் டு பத்தாம் அப்படின்னு வந்து இருக்குது. கீழே பஸ்ஸஸ் பாருங்களேன், க்யூட்டாக டைனியாக வந்து இருக்குது. பஸ்ஸஸ் எல்லாம் நல்லா டிசிப்ளின்டாக இருக்காங்கங்க. இங்கே வந்து ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லலாம். லிஃப்ட் வந்துடுச்சு. நம்ம வாங்கின ஃபுட்டு இதுதாங்க. ஃப்ரூட்ஸு, பைனாப்பிள், அதுதான் ஃப்ரூட்ஸு, ஒரு பன்னு, ஜூஸு. இப்போது மார்னிங் வந்து வேறு எது சாப்பிட்டாலும் என்னன்னு வந்து தெரியல, என்ன எப்படி இருக்க போகுதுன்றது வந்து தெரியல. என் மைக்கை வந்து ட்ரஸ்ட் பண்ண முடியல. எப்போது ஒன் டைம் ஒர்க் ஆகுது, ஒன் டைம் ஒர்க் ஆக மாட்டேது, என்னன்னு தெரியல. அதுதான் ஹோட்டலு. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு ஏதோ சும்மா இந்த ஏதோ பார்க்கில் தான் இருக்கும். வந்து ஏதோ மியூசியமா, பத்தாமோட மியூசியமா, அதுக்கு வந்து நான் லாஸ்ட்டாக போகிறதுக்கு முன்னாடி போகலான்னு வந்து பார்க்குறேன். இங்கேயும் வந்து கார்ஸ் நல்லாவே இருக்குது. உங்களுக்கு ஆடியோ எப்படி கேட்குதுன்னு வந்து தெரியல. என்னோடய மைக் வந்து சுத்தமாக வேலை செய்ய மாட்டேங்குது. சம்டைம்ஸ் கனெக்ட் ஆகுது, சம்டைம்ஸ் கனெக்ட் ஆக மாட்டேங்குது. நம்ம ஜஸ்ட்டு ஃபுல்லாக அப்படியே ஒரு வாக் போகலாம் அப்படின்னு வந்து தான் பண்ணிகிட்ருக்கோம். அங்கே வந்து மெகா மால் வந்து இருக்குது. அந்த மாலை பற்றி தான் நான் சொன்னேன். அங்கேயே வந்து எல்லாம் நிறைய கிடைக்கிது. தென் வந்து நிறைய பூனைங்க இருக்குங்க அங்கங்கே. அங்கே போகிறது ஒரு பூனை தெரியுதான்னு தெரியல. வந்து எக்ஸசைஸ் வாக்கிங் பண்ணிகிட்ருக்காங்க. இன்னமும் வந்து கொஞ்சம் டைம் அர்லியாக தான் இருக்குது. பார்க்கை ஒரு சுற்றிட்டு தென் நம்ம கொஞ்சம் டைம் இங்கேயே எங்கேயாவது சும்மா சுற்றிட்டு அதுக்கப்புறமா வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம போகலாம் அப்படின்னு தான் பிளானு. மெயின் அட்ராக்ஷன்ஸுக்கு. ஏன்னா நிறைய பிளேசஸ் வந்து இன்னும் ஓப்பன் பண்ணல. நான் வந்து செக் பண்ணி பார்த்தேன். ஸோ அதனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு இந்த மாதிரி சுற்றிட்டு அதுக்கப்புறம் போகலாம் அப்படின்னு தான் பிளானு. அப்புறம் நான் கேப் எடுக்கணும்னு நினச்சேன், கேப் மறந்துட்டேன். பரவாயில்ல, ஹோட்டல் இங்கே தான். நான் ரூமுக்கு போகலான்னு தாங்க பிளானு. பட் ஆனால் கொஞ்சம் நேரம் உட்காந்து போகலாம் அப்படின்னு வந்து தோணுச்சு. சரி ஓகே வாங்க கொஞ்சம் நேரம் உட்காரலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்ருக்கேன். உட்காந்து சும்மா அப்படி கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்ருக்கேன். ஓகேங்க, நம்ம ரூமுக்கு வந்துவிட்டோம், கேப் எடுத்துட்டோம். இப்போ வந்து கீழே போகலாம். கீழே போய்ட்டு இந்த பக்கத்துலேயே பேக் சைடில் கொஞ்சம் ஏதோ வியூ இருக்கிற பிளேஸ் வந்து இருக்குது. அந்த பிளேஸ்க்கு வந்து போகலாம். அங்கே போயிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். டைம் ஆகலைங்க, அதுதான் பிரச்சனையே. என்னோடய மைக்கு வந்து நான் மாற்றலாம் அப்படின்னு வந்து இருக்கேன். மைக் வந்து சுத்தமாக சொதப்புதுன்னே சொல்லலாம். ரொம்பவே சொதப்புதுங்க.
சரி நான் இவ்வளோ சொதப்புன்னு வந்து நினைக்கல நான். அது வந்து செட் பண்ணுறதுக்கே வந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஆகுது. அது வந்து எனக்கு சுத்தமாக ஆகலை. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன்னா மைக் எடுத்து வச்சுட்டேன். நம்ம மேபி அந்த வயர்லெஸ் மைக் இருக்குது டிஜேயில், அது வந்து ட்ரை பண்ணலாம். கிடைக்கிது, நல்ல சீப்பாக கிடைக்கிதுன்னா வந்து நம்ம இங்கே இல்லைன்னா நம்ம அடுத்த லொக்கேஷனில் போய்ட்டு வாங்கலாம். எப்படின்னு வந்து பார்க்கலாம். எப்படி இருந்தாலும் மோஸ்ட்லி டிஜே இது வந்து இப்போ நியூவாக வந்திருக்கிற வயர்லெஸ் வந்து ப்ளூடூத்தோ சம்திங் தான் வருது. மாதிரி யூஎஸ்பி வச்சு குத்தாமல் ப்ளூடூத் வழியாகவே நமக்கு இதுவாகும். ஸோ அதுவே பெஸ்ட் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். அது ஓகேவாக இருந்ததுன்னா கண்டிப்பாக நான் அதை எடுப்பேன். அதை எடுத்துகிட்டு நம்ம அதில் இனிமேல் கண்டினியூ பண்ணலாம். இதை விட அது கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இல்லை கனெக்ட் ஆக மாட்டேங்குது சுத்தமாக சொல்லலை. சம்டைம்ஸ் கனெக்ட் ஆகுது, சம்டைம்ஸ் கனெக்ட் ஆக மாட்டேங்குது. அதுதான் பிரச்சனை. ஸோ ஹோட்டல் லாபி பார்த்துருக்க மாட்டேங்குன்னு நினைக்கிறேன். ஹோட்டல் லாபி இது தான். நேற்று வந்து இதெல்லாம் கிடையாது. இன்றைக்கி தான், நேற்று நான் வரப்போ தான் போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ போட்டு முடிச்சுட்டாங்க. பார்க்குறதுக்கும் கொஞ்சம் நல்லா இருக்குது. க்யூட்டாக சைனீஸோட வைப் மாதிரி இருக்குது. ஏதாவது ஃபெஸ்டிவல்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல. நம்ம இந்த பேக் சைடு தான் போகலாம் அப்படின்னு நினைக்கிறோம். பேக் சைடில் தான் கொஞ்சம் வியூ இருக்குது. ஸோ அது எப்படி போகிறதுன்னு வந்து தெரியல. நம்ம வந்து அப்படி போய் பார்க்கலாம் எப்படின்னு. ஓகேங்களா, வாங்க. அந்த பக்கம் இல்லைங்க, அந்த பக்கம் வந்து ஃபுல்லாக மூடிட்டாங்க. ஏன்டா அடிக்கடி இப்படி காட்டுற அப்படின்னு வந்து இதுக்கு கொண்டு வர கை அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு ப்ரிவ்யூ வந்து இதில் தான் காட்டுது. 60 ஃப்ரேம்ஸில் வந்து ப்ரிவ்யூ ஒன் சைடு தான் காட்டும். ஸோ அதனால் நான் இது பண்ணுற மாதிரி இருக்குது. எப்படி ஆங்கிள் எப்படி இருக்குன்றது வந்து தெரியணும் இல்லைங்களா. சம்டைம்ஸ் ஆங்கிள் அப்படி இப்படி மாறிட்டுருக்கும். சம்டைம்ஸ் டார்க்காக இருக்கும், சம்டைம்ஸ் வந்து ரொம்ப பிரைட்டாக இருக்கும். இதெல்லாம் வந்து செக் பண்ணிகிட்டே பண்ணணும். வ்ளாகிங் பண்ணுறதுனா எடுத்துருமா பண்ணிட்டோமான்றது கிடையாது, இதெல்லாம் கூட செக் பண்ணணும். இப்போ வந்து கொஞ்சம் டார்க்காக தான் இருக்குது. இதெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் லைட்டாக கிரேடிங் பண்ணி தான் ஆகணும். அந்த பக்கம் க்ளோஸ்டு, இந்த பக்கம் இருக்கான்னு வந்து தெரியல, பார்க்கலாம். இந்த பக்கம் இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. சின்னதாக ஏதோ கேப் இருக்கிற மாதிரி இருக்குது. நேற்று நம்ம இறங்கின பிளேஸுங்க அது. நம்ம போட் வந்து அங்கே தான் இறங்கிச்சு. எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். சிங்கப்பூர் வந்து டி போய்ட்டு அப்படிக்கா திரும்பி அப்படி போகணும். அப்படி தான் சிங்கப்பூர் போகிற வழி. இந்த ரைட்டில் திரும்பினீங்கன்னா மலேசியா போகலான்னு வந்து நினைக்கிறேன். பட் ஆனால் லெஃப்டில் போகிறது வந்து தான் சிங்கப்பூர். வந்து இவங்களும் போட்டும் வந்து நல்ல இது வந்து ஃபாலோ பண்ணுறாங்கன்னு வந்து சொல்லலாம். ரூட்ஸ் மாதிரி இருக்குது இவங்களுக்கும். அங்கங்கே இதெல்லாம் வச்சுருக்காங்க. இந்த பத்தாமுக்குன்னா அங்கே நடுவில் ஒன்று வச்சுருக்காங்க பெருசாக. நம்ம சிங்கப்பூர்லேருந்து வரப்போ, அங்கேருந்து அந்த சிங்கப்பூர்லேருந்து வரப்பையும் ஒரு பெரிய டர்ன் எடுக்கணும், ரைட் டர்ன் எடுக்கணும். அப்போ தான் இந்த சிட்டியை நோக்கி நம்ம ஆங்கிள் பண்ண முடியும். அங்கே வந்து குச்சி மாதிரியோ ஏதோ பெருசாக வந்து சொறி வச்சுருக்காங்க, பாயிண்ட் மாதிரி. இங்கேருந்து திரும்பணும் அப்படின்ற மாதிரி. அவங்களுக்கு நேவிகேஷன் சிஸ்டம்ஸ் இருந்தால் கூட இவங்க வந்து நேவிகேஷன் மாதிரி அதை அங்கங்கே வந்து வச்சுருக்காங்க. சம்டைம்ஸ் வந்து கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க இல்லைங்களா. அவங்களுக்கு வந்து நல்ல யூஸ் ஆகுது. நான் அதுதான் கவனித்தேன். இந்த கடலில் வந்து தூரமாக ட்ராவல் பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே வந்து இந்த மாதிரி பாயிண்ட்ஸாக வச்சுருக்காங்க. இங்கே எப்படி இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி அங்கங்கே பாயிண்ட்ஸ் வைக்கிறாங்கன்றது வந்து தெரியல. ரோட்டில் போடுறது வேறு, இங்கே கடலுக்கு நடுவில் வந்து போடுறது வேறு. அதெல்லாம் கூட பார்க்கும்போது கொஞ்சம் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அங்கே ஒரு ஷிப்பு வந்து வந்துகிட்டே இருக்குது. அதுவும் வந்து சிங்கப்பூரில் இருந்து தான் மோஸ்ட்லி வருதுன்னு வந்து நினைக்கிறேன். ஏன்னா சேம் ஒரு பேட்டர்ன் தான் பிடிக்கிறாங்க. சேம் ஒரு பேட்டர்னும் சேம் ஒரு ரோடு தான் பிடிக்கிறாங்க. ஸோ அது பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கு. சரி வாங்க, நம்ம இப்போ ஜஸ்ட் சும்மா வந்திருக்கோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு சிட்டிங் பிளேஸு, அப்புறம் வந்து உள்ள ஒரு ரெஸ்டாரண்ட் மாதிரி. இந்த ரெஸ்டாரண்ட்டில் ஏதாவது வாங்கினா தான் உட்கார விடுவாங்களான்னு தெரியல. நம்ம ஜஸ்ட்டு அங்கே உட்கார ட்ரை பண்ணலாம். உட்கார விடுவாங்களான்னு வந்து தெரியல. பட் ஆனால் ட்ரை பண்ணலாம். வாட்டர்லாம் ரொம்ப ப்ளூவாக இருக்குது. இங்கே வந்து பூனை சார் இருக்கிறாரு பாருங்கள், தெரியுறாரா? தூங்கிட்டு இருக்காரு, நல்லா டீப் ஸ்லீப். நைட் டியூட்டி பண்ணியிருக்கிறார் போல். ஸோ இப்போ தான் நம்ம கிளம்பியிருக்கோம் மக்களே. இதோ போயிட்டுருக்கேன் நான். இவ்வளோ நேரம் அங்கே இருந்தேன் நான். நீங்கள் டைம் லேப்ஸ் எல்லாம் பார்க்கலாம். காற்றோட ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்து இருக்கும், என்னை மன்னிச்சுக்குவாங்க. இப்போ வந்து நம்ம அந்த பக்கம் போகலாம். நான் ஜஸ்ட்டு ஒரு ஃப்ளோவாக தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு போயிட்டுருக்கேன். இப்போ இங்கேருந்து க்ராஸ் பண்ணலாம். நம்ம இந்தியா மாதிரி தாங்க, இது கூட நிறுத்தலாம் மாட்டாங்க. நம்ம எக்ஸ்பெக்டும் பண்ண முடியாது.
ஜஸ்ட் நம்ம போயிட்டே இருக்க வேண்டியது தான். நிறுத்துவாங்கன்னு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிங்கன்னா அவங்க தப்பு தான். எல்லாம் செக் பண்ணிவிட்டு போங்க. செக் பண்ணாமல் உங்கள் பாட்டுக்கு போயிட்டே இருக்காதீங்க, நிறுத்த மாட்டாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பஸ் ஸ்டாப் இருக்குது, பத்தாம் சென்டரோட பஸ் ஸ்டாப்பு. எனக்கு வந்து இப்போ கொஞ்சம் பரவாயில்லன்னு சொல்லலாம் ஃபுட் பாய்சனிங்கு. பைக்ஸ் தான் அதிகங்க, பைக்ஸ் ரொம்ப அதிகம். நல்ல சவுண்டாக பைக்ஸ் அதிகமாக இருக்கும். அது வந்து பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் நல்லா இருந்தாலும் ஹார்ன் அடிக்கிறது கிடையாது. நம்ம இந்தியாவில் போகிற மாதிரியே தான் போகிறாங்க. கொஞ்சம் அப்படி இப்படி தான் போகிறாங்க, இல்லைன்னு சொல்ல. பட் ஆனால் இந்தியா மாதிரி ரொம்ப மேனர்ஸே இல்லாமல், ரொம்ப இதுவே டிசிப்ளினே இல்லாமல்லாம் இல்லை. டிசிப்ளினாக சிவிக் சென்ஸாக போயிட்டுருக்குறாங்க. பாருங்கள், இந்த சின்ன ஊரில் கூட ஃபுட்பாத்தில் இவங்க வேணால் என்ன வேணாலும் பண்ணலாம். அந்தளவுக்கு ஜஸ்ட்டு கிடையாது, இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. இங்கேயும் வந்து குப்பை இருக்க தான் செய்யுது. அதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணிவிடுவாங்க. நம்ம இந்தியாவிலையும் க்ளீன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. பட் ஆனால் நம்ம இந்தியா கூட ஒரு லிமிட்டுன்றது வந்து இருக்குது. நாங்களும் எவ்வளோ தாண்டா க்ளீன் பண்ணுறது, க்ளீன் பண்ண நீங்கள் போட்டுகிட்டே இருக்கீங்களே அப்படின்ற ஒரு ஃபீல் வந்துடும் அவங்களுக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இது காட்டுறது வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் வந்து காட்டுது. நான் என்ன பிளானில் இருக்கேன்னா, அதோ அங்கே மேலே ஏதோ ஒரு கிராசிங் மாதிரி இருக்குது. இது வந்து கொஞ்சம் ஹில்லு தான். அந்த மேலே இருந்து ரைட் எடுக்கலாம் அப்படின்னு வந்து பிளான் பண்ணிகிட்ருக்குறேன். இங்கே பாருங்கள், நம்ம காலையில் வந்த பார்க்கு. காலையில் வந்ததை விட இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. காலையில் இந்த பார்க்கிட்ட வந்தப்போ சுத்தமாக எனர்ஜி இல்லை. ஆமாம், பண்ணலாம். வெரி குட், பரவாயில்லைங்க. எங்கள் கூட நல்லா தான் இருக்குது. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. பட் ஆனால் இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா சிக்னல் இல்லை, ஜஸ்ட்டு க்ராஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. சிக்னல் கூட இருந்திருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஐ மீன் பெடஸ்ட்ரியனோட சிக்னல்ஸு. இவங்க வந்து நிற்கிறாங்க பாருங்களேன், அந்த லைனுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக நிற்கிறாங்க. சூப்பராக வந்து ரூல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. அதுவும் நல்லா இருக்குது. இதெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மூச்சு வாங்குறா சாமி. ஏன் அங்கே வந்து கேட்காதீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா மெயின்லி எனக்கு வந்து இந்த ஹில் ஏறினதால தான் நினைக்கிறேன். இங்கே வந்து ஃப்ளாட்டாக ஆகிடுச்சு. அங்கே மட்டும் கொஞ்சம் ஹில் ஏறுற மாதிரி இருக்குது, இங்கே ஃப்ளாட்டாக இருக்குது. ஏரியா வந்து இது சூப்பராக இருக்குது. கேகே நகர் சைடுலாம் இருக்கும், தமிழ்நாடு கேகே நகர், சென்னை, அதே மாதிரி தான் இருக்குது. எங்கள் குப்பை கொட்டலையான்னு கேட்காதீங்க, குப்பை கொட்டிருக்கிறானுங்க. அந்தளவுக்கு இதுவாக இல்லை. நம்ம இந்தியாவை மட்டும் எடுத்து சொல்லும்போது நம்மளும் சும்மா சொல்லணும் இல்லைங்களா. அப்புறம் அதுவும் இல்லாமல் நம்ம இந்தியாவில் ஸ்லம் ஏரியாஸ்கெல்லாம் போயிட்டு நிறைய பேர் விலாக் எடுத்து இப்படி தான் இந்தியானா இப்படி தான் அப்படின்னு சொல்லி போர்ட்ரேட்டு பண்ணி வச்சுருக்குறானுங்க. அதனால என்ன மாதிரி ஆளுங்க இது மாதிரி டூரிசம் எல்லாம் வரும்போது இந்தியான்னு சொல்லும்போது அவங்க என்னடா இந்தியாவா கண்டராவி அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. நான் என்னமோ அந்த ஸ்லம்மில் வந்த மாதிரியோ, நான் என்னமோ அந்த ஸ்லம்மில் இருக்கிற மாதிரியோ. அதுதான் கடுப்பே, அதுதான் பிரச்சனையே நினைக்கிறேன். அதெல்லாம் முடியாது, கொஞ்சம் வாட்டர் குடிக்கணும். டீஹைட்ரேட் ஆகிட்டுருக்கு, எனக்கு ரொம்பவே நல்லாவே புரியுது. ஹாய், வாட்டர் எங்கே இருக்கும் தெரியல. ஸ்டில் எனக்கு இங்கிலீஷ் வந்து அந்தளவுக்கு புரியல. நிறைய பேருக்கு இங்கே அப்படி தான் இருக்காங்க. சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கூட வந்து அந்த இதாக சொல்கிற மாதிரி இருக்குது. ஓகே, தேங்க்யூ. ஓகே, இதுதான் பாட்டில் வாங்கியாச்சு நம்ம. 600 ml எவ்வளோ ஆகுதுன்னு பார்க்கலாமா? Yeah, how much? 4000 ரூபா தான். 4000 ரூபான்னா இருங்க, கிட்டத்தட்ட நான் சொல்கிறேன். $4000 வாங்க, 22 ரூபா. ஆமாம், கரெக்டாக நம்ம இந்தியாவோட இது தான். பட் ஆனால் ஏன் பாட்டில் வந்து ரொம்ப ரேட் இருக்குன்னு வந்து தெரியல. 21 rupees பாட்டில். பாட்டில் வந்து ரேட் இருக்கிறது தான். அதுவும் வந்து 1 லிட்டர் கூட கிடையாதுங்க.
ரூபாய்க்கு நமக்கு 1 லிட்டர் கிடைக்கும். இங்கே 1 லிட்டர் கிடைக்கல. அது ஏன் வந்து எனக்கு இப்போ தான் புரியுது. இங்கே வந்து வாட்டர் காஸ்ட்லி, அது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. வாட்டர் வந்து ரொம்ப 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 காஸ்ட்லி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எந்த ரெஸ்டாரண்ட் வேணால் நீங்கள் போங்க, எந்த பெரிய ரெஸ்டாரண்ட்டு போனீங்கன்னா கூட நீங்கள் அந்த வாட்டர்ன்றது வந்து பார்க்கவே முடியாது. இதான் சேம் அந்த கேகே நகர் வைப்ஸ். உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு மட்டும் கொஞ்சம் கேகே நகர் வைப்பாக தான் இருக்குது. இங்கெல்லாம் வந்து அந்தளவுக்கு வந்து மெயின்டைன் பண்ண மாட்டாங்க போல். அந்தளவுக்கு மெயின்டைன் பண்ண மாட்டாங்க போலன்னு சொன்ன உடனே பாருங்களேன், என்னடா நாங்கள் மெயின்டைன் பண்ண மாட்டோம்னா சொல்கிறேன் அப்படின்னு பண்ணிகிட்ருக்குறாங்க. மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. சுத்தமாக பெருக்கிறாங்க, இலை விழுந்ததெல்லாம் பெருக்கிறாங்க, குப்பெல்லாம் எடுத்துடுறாங்க. பாருங்கள், நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. ஆனால் கொஞ்சம் பிளேஸில் வந்து இன்னும் கட்டிங் எல்லாம் கிராஸ்லாம் கட்டிங் பண்ணி நல்லா வச்சா இன்னும் நல்லாயிருக்கும். பட் ஆனால் இந்த வைப்பு கூட நல்லா இருக்குது. எல்லா இடத்துலையும் கட் பண்ணி நீட்டாக சூப்பராக வச்சாலும் கொஞ்சம் போரிங்காக தான் தெரியும். ஏன்னா சுத்தமாக செம்ம வந்து நான் சொன்ன மாதிரியே சேம் கேக்கே தான் பாருங்கள். பெரிய டிஃப்ரென்ஸே கிடையாது. உங்களுக்கு சென்னையில் இதே மாதிரி வேறு எங்கே லொக்கேஷன் இருக்குன்றத வந்து நீங்கள் சொல்லுங்கள். நான் சென்னையில் அந்த அளவுக்குலாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணல. மேபி வேளச்சேரி சைடில் இருக்குன்னு வந்து நான் நினைக்கிறேன், எனக்கு தெரியல. இல்லைனா நம்ம மெரினா பீச் சைடு கூட இந்த மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் அங்கங்கே செடியெல்லாம் இப்படி வந்துட்டு கவர் பண்ணி 2 வே கொடுத்துட்டு என்னமோ ஒரு டிஎம் ஸ்கொயராக பாருங்கள். இதுவும் பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. இது அவங்க ஒர்க்கர்ஸ் கிடையாது, இது அந்த ரெஸ்டாரண்ட்டில் ஒர்க் பண்ணுறாங்க. எப்படிடா நீ சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, அவங்க வந்து யூனிஃபார்ம் போட்டிருக்காங்க, அதை பேஸ் பண்ணி தான் சொல்கிறேன் நான். பாருங்கள், அதான் பாருங்கள், ஃபுல்லாக இல்லைங்க தான். அவங்க வந்து ஹாய் சொல்லிட்டு இருக்கிறாங்க. வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறாங்க. டொனேஷனுக்கு சிக்னல் போட்டுட்டாங்க, நம்ம போகலாம். பாருங்கள், சிக்னலு, வாக்வேஸு. அவங்க வந்து எதுவும் நியூஸ் பேப்பர் எதுவும் விற்கிறாங்க போல். விற்கிறாங்களா இல்லை என்கிட்ட கேஷ் கேட்குறாங்களான்னு தெரியல. கேஷ் கேட்டால் நான் கண்டிப்பாக கொடுப்பேன். என்னமோ சம்திங் நடக்குது, என்னன்னு வந்து தெரியல. மேபி பொலிட்டிஷியன்ஸ் தான் நான் நினைக்கிறேன், தெரியல. ஆமாம், பொலிட்டிஷியன்ஸ். இவங்கெல்லாம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் இந்தியன்ஸ் மாதிரி தான் இருக்கிறாங்க. ஏன்னா சும்மா தேவையில்லாமல் ஆமாம், ஏதோ பொலிட்டிஷியன்ஸ் தான். டெஸ்லாக இருக்குங்க. நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் ஒரு வண்டி. ஓ, தண்ணி ஊற்றிட்டாங்க, தண்ணி ஊற்றிட்டாங்க. என்னமோ இருக்குது, என்ன அங்கே வந்து தெரியல. மேபி பொலிட்டிஷியன்ஸோட இதுதான் இருக்குன்னு வந்து நான் நம்புகிறேன். தெரியல, நமக்கு தெரியாதது எதுக்கு நம்ம கை வைக்க தேவைதான். இது வந்து ஏதோ ஒரு பெரிய டெவலப்மெண்ட் வந்து நடக்குது, பார்க்கலாம். டெவலப் பண்ணிகிட்டே போயிட்டே இருக்கிறாங்க, அது வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. இங்கே வந்து பாருங்கள், திரும்பியும் பெருசாக்கிட்டாங்க. அந்த 2 ரோட்டையும் ஜாயின் பண்ண எவ்வளோ இருக்க முடியுமோ அந்த மாதிரி தான் இருக்குது. அப்படி இல்லைன்னா கூட ஒரு 3 லைன், ஒரே ரோட்டில் 3 லைன் போட்ட மாதிரி இருக்கிற மாதிரி தான் இருக்குது. பாருங்கள், அந்த மூளைக்கு கொடுத்து வச்சுருக்காங்க அந்த சைக்கிள் ட்ராக்கு. தான் இம்ப்ரெஸ்ட் மீ அப்படின்னு ஒன்று சொல்லலாம். இங்கேயும் வந்து ஏதோ போயிட்டுருக்கு சம்திங்கு. இங்கே வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கலாம் அப்படின்னு வந்து பிளான் பண்ணுறேன். நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கணும். இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்தியா மாதிரி தான் இருக்குது. வந்து ஏரியா என்னன்னு வந்து தெரியல எனக்கு. கல்லாங்க என்னன்னு வந்து தெரியல. ஏதோ சம் ஏரியா, சம் கைண்ட் ஆஃப் ஏரியா இந்தியா மாதிரி தான் இருக்குது. இதுவும் இந்தியாவில் எப்படி இருக்குன்னா, ஐயோ அது ஏதோ ஊர் இருந்தது, நான் எப்படி சொல்கிறது. நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம தமிழ்நாட்டில் எந்த ஊர் மாதிரி இருக்குங்க. ஒரு சர்க்கிள், ஏதோ ஒரு சர்க்கிள் இருக்குது, அது அது மாதிரி தான் இருக்கும் ஆல்மோஸ்ட். பார்த்துட்டு உங்கள் இம்ப்ரெஷன் சொல்லுங்கள். இங்கேயும் வந்து துபாயில் மாதிரி தான் நினைக்கிறேன். ஃபுல்லாக க்யூவில் நிற்கிறாங்க ஒரு ஃபியூல் ஸ்டேஷன்லேயும். வந்து ஃபியூவல் ரேட் எவ்வளோன்னு வந்து தெரியல. பெட்ரா மேக்ஸ் அப்படின்னு வந்து 2 கொடுத்துருக்குறாங்க. அதில் ஒன்றுத்தில் வந்து பார்த்திங்கன்னா 12,000
12,750 12,750 வந்து போட்டிருக்கான். இன்னொருத்தில் வந்து 98 பெட்ரோல் 98 92 வந்துருக்கு. பெட்ரோல் 98னா 12,750 ஒரே நிமிஷம் நான் காட்டுறேன். 12,750னா 68 ரூபாங்க, 68 ரூபா வருது 98. நான் 98 போடுறது இந்தியாவில் 120 130 140 கிட்டத்தட்ட இருக்குது. ஆனால் இவங்க வந்து பாருங்கள் 68 ரூபாய்க்கு 98 பெட்ரோலு. சூப்பர் சூப்பர். சரிங்க, நான் ரொம்ப நேரமாக மொக்க போட்டுகிட்டே இருக்கிறேன். நான் வந்து அங்கே போயிட்டு உங்களை சந்திக்கிறேன். இப்போ ஜஸ்ட் வாக் அப்படின்னு தான் இருக்குது. ஜஸ்ட் அது மாதிரி வாக் பண்ணிகிட்டே போனோம். கிராபுக்கெல்லாம் வந்து கம்மி தான், கிராபே கொடுத்துட்டு போயிடலாமான்னு கேட்டிங்க. ஜஸ்ட்டு வாக் பண்ணால் தானே இங்கே எப்படி இருக்குது, லோக்கல் நெய்பர்ஹுட் எப்படி இருக்குது, என்ன ஏதுன்னு வந்து நமக்கு தெரியும். இதுதான் நான் இப்போ தான் வீடியோ எண்ட் பண்ணலான்னு நினச்சேன். லோக்கல் நெய்பர்ஹுட் பாருங்கள், ப்ளசண்ட்டாக இருக்குதுங்க உங்களுக்கு. பாருங்கள், இந்த மாதிரி எங்கே இருக்கும் ப்ளசண்ட்டாக. இங்கெல்லாம் வந்து சவுண்ட் வந்துகிட்டே இருந்தாலும் அப்படியே இங்கே மேலே போயிட்டிங்கன்னா அது வந்து சவுண்டு வர மாட்டேங்குது. இங்கே வரைக்கும் தான் சவுண்டு வருன்ற மாதிரி இருக்குது. அது வந்து எப்படி தான் பண்ணுறாங்கன்னு வந்து தெரியல, புரிய மாட்டேங்குது. அவங்க வந்து எனக்கு கிளியர்லி பேர்ட்ஸோட சவுண்ட் மட்டும்தான் கேட்குது. இந்த சவுண்டெல்லாம் வந்து அங்கே ட்ராவல் பண்ணுவோம் தெரியல. ஏன்னா இதனால் கட்டினதாலேயோ என்னன்னு வந்து தெரியல. பாருங்கள் நீங்கள் நல்லா தெரியுதான்னு வந்து தெரியல. அதெல்லாம் ஃபுல்லாகவே வந்து இந்த லோக்கலோட இதுன்னு சொல்லலாம். இதெல்லாம் வந்து குப்பையாக தான் இருக்குது. கிரிட்டிசிசம் நம்ம இந்தியா மட்டும்தான் வாங்கக்கூடாது, இவங்களும் வாங்கணும். ஏதோ வீடு நல்லா கட்டியிருக்காங்க, ஒரு ஜாப்பனீஸ் மாடல் மாதிரி. நான் சூப்பர் காருன்னு நினச்சேன். ஜாப்பனீஸ் மாடல் மாதிரி பார்த்தீங்களா, நல்லா இருக்குது, க்ளீனாகவும் இருக்குது. கட்டிட்டு தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அது கேட்டு கூட வைக்கல. இங்கே யாருமே கேட்டு வைக்கலையே. நான் வைக்கலையேன்னு சொல்லும்போது சைடுலேயே இல்லை, இதோட இவ்வளோ பெரிய கேட் வச்சுருக்கு, கண்ணு உனக்கு காக்கா தூக்கிட்டு போச்சாடுறா மாதிரி. இது நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. கொஞ்சம் ஒரு கேரளா, அப்புறம் என்ன சொல்கிறது, கேரளா டச்சு அப்படின்னு சொல்லலாம். ஒரு கேரளா ஜாப்பனீஸ் டச் மாதிரி இருக்குது வீடு பார்க்குறதுக்கு. ஏன்னா யாருமே ஆளுங்க இல்லை போலங்க, எனக்கு தெரிஞ்சது ஃபுல்லாக வெக்கேட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், யாருமே இல்லை, பேர் ஒன்றுமே இல்லை. மேபி இதெல்லாம் வந்து ஃபார் சேல் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இதுதான் வாங்கலாமா? அவ்வளோ கேஷ் இல்லை, நாங்கள் அவ்வளோ கோடீஸ்வரம்லாம் கிடையாது. பார்த்தாலே அது கோடீஸ்வரம் ஏரியா மாதிரி தான் இருக்குது. பாருங்கள், அங்கே லேண்ட் க்ரூசர் தெரியுதா, புதிய வண்டி LC 300. ஆமாம், ரிச்சாக போர்ஷாக இருக்குது இந்த ஏரியா மட்டும். உள்ளே எப்படி இருக்குன்னு வந்து தெரியல, வெளியே வந்து தெரிஞ்சிருந்தால் நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், என்னடான்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ளசண்ட்டாக இருக்கும். ஒரு வரி இல்லாமல், நல்ல ஒரு டென்ஷன் இல்லாமல் ப்ளசண்ட்டாக சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். இன்னொரு குறை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அங்கங்கே எல்லா இடத்துலையும் இருக்காது. இன்னொரு குறைன்றது தான் சொல்கிறாங்க. ஒரு குறையும் சொல்லணும் இல்லைங்களா, பாசிட்டிவ்ஸ் மட்டுமே சொல்லக்கூடாது. காஃபி ரோஸ்டர்ஸ் தான் நல்லா இருக்குது. இதுவும் ஒரு ஜாப்பனீஸ் ஸ்டைலில் கொடுத்துருக்காங்க. எல்லாமே பாசிட்டிவ்ஸே சொல்லக்கூடாது இல்லைங்களா, நெகட்டிவ்ஸ் என்ன இருக்குன்றது கூட சொல்லணும்ல. வந்து டஸ்ட்பின் வைக்கல, அவங்க என்ன பண்ணுவாங்க, நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் போடாதீங்க. அவங்க எல்லாம் போட்டு வச்சுருக்குறாங்கள, குப்பையாக தானே இருக்கேன் அப்படின்னு போடாதீங்க. குப்பை தொட்டி இருந்தால் இந்த மாதிரி குப்பை தொட்டியில் போட வேண்டும். வாங்க நம்ம குப்பையில் போட்டுட்டு ஜஸ்ட்டு வெயிட்டுங்க, வெயிட் அவ்வளோதான். வெயிட் பண்ணால் என்ன ஆகிடப்போகுது, யாருமே ஒன்றும் சொல்ல போகிறது கிடையாது. எல்லாம் குப்பையாக தான் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. பாருங்கள், ஃபுல்லு குப்பை. நம்மளை பார்த்து ஒரு ஆளாவது இம்ப்ரூவ் ஆனால் நல்லாயிருக்கும். என்ன சொல்கிறது, குப்பை போடுறது கம்மி பண்ணால் நல்லாயிருக்கும் தான் சொல்கிறேன். ஒரு ஆள் இல்லைனாலும் ஒரு ஆளாவது குப்பை போடாமல் இருக்காங்கல்ல நம்மளை பார்த்து. நீங்கள் இது வந்து சேல் பண்ணுவீங்களான்னு வந்து கேட்டேன். மீன் பிடிச்சிட்டு இருந்தாருங்க, இந்த கால்வாலை பிடிச்சிட்டு இருக்கிறாரு.
அது வந்து எங்கே வரைக்கும் கட்டாக இருக்குதுன்னு வந்து தெரியல, செக் பண்ணிட்டு பார்ப்பேன். மீன் வந்து பிடிச்சிட்ருக்கிறாரு. இந்த கால்வாலைங்க, இந்த கால்வாவில் இதில் என்ன மீன் இருக்க போகுதுன்னு வந்து கூட எனக்கு தெரியல சுத்தமாக. இதில் போய்ட்டு மீன் பிடிச்சிட்ருக்கிறாரு. எனக்கு ஷாக் ஆகிடுச்சு. என்னடா இது வந்து நீங்கள் சேல் பண்ணுவீங்களா அப்படின்னு வந்து கேட்டேன். இல்லை அப்புறம் எதுக்கு பிடிக்கிறான்னு கேட்டாங்க. நோ அப்படின்னாரு. சரி என்ன எனக்கு தெரிஞ்சு சேல் பண்ணுறியா அப்படின்னு வந்து கேட்டேன். சேல் கிடையாது. அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன், மேபி டைம் பாஸ் பண்ணுறான் போல அப்படின்னு. நான் இருந்த வரைக்கும், நான் இல்லாத வரைக்கும் அவங்க பிடிச்சிட்டு இருந்தார். நான் வந்ததுக்கப்புறம், நான் கேட்டதுக்கப்புறம், கொஷின்ஸ் கேட்டதுக்கப்புறம் ஃபுல்லாகவே ட்ரைனேஜ் வாட்டர் தான், அதுக்கு தான் போய் மிக்ஸ் ஆகுது. ஒரு 2-3 கொஷின்ஸ். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த சிஸ்டம் எல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆந்திரா மாதிரி தான் இருக்குதுன்னு சொல்லுவேன். நான் 2-3 கொஷின் கேட்டேன். அப்புறம் அங்கேயே வீடியோ எடுத்துகிட்டே தானே இருக்கேன். 2-3 கொஷின் கேட்டப்போ அவர் வந்து உடனே அதெல்லாம் எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டார். கிளம்பல, அங்கேயே பக்கத்துலேயே அவரோட கடை இருக்குதுன்னு நினைக்கிறேன். அந்த கடைக்கு வந்து போயிட்டார். அவர் மீன் பிடிக்கிட்டோம், என்ன வேணால் பண்ணிட்டு போயிட்டாங்க, நம்ம இல்லைன்னு சொல்லலை. பட் எதுக்கு பிடிக்கிறாருன்னு ஒரு க்யூரியாசிட்டி. எல்லாம் விற்பாங்களா இல்லையா அப்படின்றது உங்களுக்கு தெரியுமே இல்லைங்களா? நீங்கள் அது சாப்பிட்றப்போ நீங்கள் மேபி இங்கே வந்தீங்கன்னா அது சாப்பிடாம இருப்பீங்கள்ல. எங்கே பார்த்தாலும் இந்த ஹோக்ஸ்வாகன் பீட்டில் இருக்குங்க, நல்லா இருக்குது. பழைய வேனு, ரெட்ரோ வேனு. அதான் நான் மேபி இந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் சொன்னேன்னா நீங்கள் சாப்பிடாம இருப்பீங்கள்ல. சீ ஃபுட்ஸு மெயின்லி ஃபிஷ்ஷு வந்து அவாய்ட் பண்ணிப்பீங்கள்ல. அதனால தான் சொல்கிறேன். நான் வேறு ஒன்றும் கிடையாது. கிராபில் பைக்கு கிடைக்குதான்னு பார்க்கணும். நான் கிராபில் வந்து இங்கே பைக்கு கிடைக்கும்னு கேள்விப்பட்டேன். பைக் இருக்குது. இந்த கிராப் ஒன்றும் வந்துட்டே இருக்கிறார். வந்துட்டார் வந்துட்டார். ஹலோ அபிஷேக். Yeah. நம்ம ஃபைனலி கிராண்ட் பத்தாம் மால் வந்துட்டோம். இதுதான் கிராண்ட் பத்தாம் மாலு. கிராண்ட் பத்தாம் மாலு ரொம்ப சூப்பராக இருக்குது. நீட்டாக க்ளீனாக வந்து இருக்குது. பக்கத்துலேயே சைட்லேயே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்னொன்று ஆப்போசிட்டில் ஏதோ இருக்குது. அது என்னென்னு வந்து எனக்கு தெரியல சுத்தமாக. மசாஜ் பார்லரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ இருக்குது அந்த பில்டிங்குள்ளேயே. தென் இங்கே வந்து ஒரு ஹோட்டல் இருக்குது. ஹோட்டல் வந்து சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. AR ப்ளஸ் ஹோட்டல் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. டிசைனும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா BCCH ஹோட்டல் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நம்ம ஹோலாண்ட் பேக்கரியாக அது கூட நம்ம வந்து போகலாம். அந்த பக்கம் டாமினோஸ் அதெல்லாம் கூட இருக்குது. சைனீஸ் ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாம் கூட நிறையவே இருக்குன்னு வந்து சொல்லலாம். இதுதான் நம்மளோட என்ட்ரி. இந்த என்ட்ரிலேயே வந்து ஸ்டார்பக்ஸ் இருக்குது. ஃபுட் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்பீரியன்ஸாக என்னமோ இருக்குது. அப்புறம் வந்து டோபிஸ் எஸ்டாப்ளிஷ்ட் காஃபி அப்படின்றது வந்து இருக்குது. நோ வீடியோஸ் ஆங்க. ஸோ நான் வீடியோ ஒன்றும் எடுக்க போகிறது கிடையாது. லைட்டாக அது மாதிரி சின்னதாக எடுக்கலாம் அப்படின்னு தான் பிளான். பார்க்குறது சூப்பராக இருக்குது, ப்ரீமியமாக இருக்குதுன்னு சொல்லலாம். மால் வந்து நான் ஃபஸ்ட் டைம் தான் வரேங்க. ஸோ லுக்ஸ் குட், ஃபீல்ஸ் குட், ஸ்மெல்ஸ் குட், எல்லாமே நல்லா இருக்குது. பூமா ஸ்டோர் வந்துருக்குங்க. இவ்வளோ தானாங்க மால் இருக்குது அப்படின்னு ஃபீல் ஆகுது கொஞ்சம் பார்க்குறதுக்கு. லைட்டிங் எல்லாம் நல்லா இருக்குது. பட் ஆனால் இவ்வளோ தானா மால் அப்படின்றது எனக்கு தெரியல சுத்தமாக. நம்ம பார்க்கலாம் வாங்க. இல்லைங்க, மால் அவ்வளோதான் கிடையாது. இங்கே எல்லாம் இருக்குது, நிறையவே இருக்குது. ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம். இங்கே எல்லாமே ஸ்லிப்பர்ஸ் எல்லாம் இருக்குது. நம்ம ஆஸ் லாங் அவங்கள மட்டும் பர்டிகுலராக ஃபோக்கஸ் பண்ணாமல் இருந்தால் போதும். 100,000 ரூபி ஆகும் பாருங்கள். எல்லாம் பியூட்டி ப்ராடக்ட்ஸு, ஸ்லிப்பர்ஸ் அதிகமாக இருக்குங்க. அந்த ஷூவோட ஸ்மெல்லு, ஸ்லிப்பர்ஸோட ஸ்மெல்லு செம்மையாக இருக்குது. ஒரு வைப்பாக இருக்குன்னு சொல்லலாம். அந்த ஸ்மெல்லு செம்மடா எப்பா. ஹவ் இட் இஸ் பாசிபிள் மேன். எந்த ஒரு பிளேஸ்லையும் நான் இந்த அளவுக்கு
அந்த ஷூஸோட ஸ்மெல்லும் சரி, ஷூவோட ஸ்மெல்லும், ஐ மீன் ஷூஸோட ஸ்மெல்லும் செருப்போட ஸ்மெல்லும் சரி, எந்த ஏரியாலும் நான் பார்க்கல. எல்லாம் இருக்குது. அப்படி வாங்கின செல்லக்குட்டின்ற மாதிரி, அப்படி சொல்கிற செல்லக்குட்டின்ற மாதிரி பிவைடியோட ஆட்டோ 1, அப்புறம் மிஸ்டிபிஷியோட டெஸ்டினேட்டரும் இந்த ஏதோ ஃபங்க்ஷனுக்கு வந்து வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியல, மேரேஜாக என்னன்றது ஒன்றும் தெரியல, வச்சுருக்காங்க. இது பாடி ஷாப் இருக்குது, கிட் ஸ்டேஷன், அங்கே வந்து பொம்மை அதெல்லாம் கிடைக்கும். நம்ம ஆல்ரெடி லெகோ வாங்கிட்டோம், அதுக்கே கொஞ்சம் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ண மாதிரி தான் இருக்குது. பெருசாக ஜனங்கள்லாம் ஒன்றும் இல்லைங்க இந்த மாலில், ரொம்ப எம்டியாக இருக்குது. மேபி பிகாஸ் இட்ஸ் ஸ்டில் 10:30ன்றதால நினைக்கிறேன். மேபி வரலாம், வராமல் போகலாம், எனக்கு வந்து தெரியல. பட் ஆனால் ஆஸ் ஆஃப் நோ வந்து நான் வந்து டைமுக்கு வந்து ரொம்ப எம்டியாக இருக்குது. ரொம்ப எம்டினா அந்த ஒர்க் பண்ணுறவங்கள தவிர வேறு யாருமே இல்லை. மேபி எனக்கு தெரிஞ்சு ஒரு ஈவினிங்காக இங்கே எல்லாருமே இருப்பாங்கன்னு வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். நம்ம மேலே போய்ட்டு என்னென்ன இருக்குது, எப்படி இருக்குன்றது வந்து அதை பார்த்துட்டு அப்புறம் அப்படியே கீழே போகலாம். கீழே போய்ட்டு இன்றைக்கி வந்து என்னென்னு பிளான் பார்த்தீங்கன்னா, வந்து ஏதோ ஒரு ஜூ இருக்கான், அந்த ஜூக்கு போகலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணிகிட்ருக்கேன். மேபி ஜூ இல்லைன்னா வேறு எங்கேயாவது போகலாம் அப்படின்னு தான் பிளானு. பார்க்கலாம் எப்படி இருந்தாலும். ஜூ போக முடியலன்னா ஏதாவது வாட்டரோட ரைட்ஸ் வந்து எதாவது பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். தென் வந்து இன்னும் கொஞ்சம் ஆக்டிவிட்டீஸ் வந்து இங்கே இருக்குதுங்க. சிங்கப்பூரில் மட்டுமே கிடையாது, இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் ஆக்டிவிட்டீஸு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. நம்ம பாலி இதெல்லாம் போகணுன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐலாண்ட்ஸு, பீச் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அது ஆல்மோஸ்ட்டு கொஞ்சம் உண்மை அப்படின்னாலும் அந்தளவுக்கு கிடையாது. அதுவும் வந்து கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு ஐலாண்ட் தான், புரியுதுங்களா? நம்ம இப்போ வந்து மேலே வந்துட்டோம். செகண்ட் ஃப்ளோரில் தான் இருக்கிறோம். நம்ம புரிய மாட்டேங்குது. செகண்ட் ஃப்ளோரில் தான் இருக்கும். மேலே வந்து 3rd ஃப்ளோரு. நம்ம இங்கேயே சுற்றாமல் அந்த பக்கம் போகலாம். இங்கே வந்து ரொம்ப டல்லாக வந்து இருக்குது. இங்கே வந்து இதுதான் காமிக்கலான்னு வந்து சொல்லாதீங்க. அப்புறம் வந்து நான் காமிச்சிட்டேன். நான் மோஸ்ட்லி அந்த பக்கம் மேபி ஏதாவது இருந்திருக்க சான்ஸ் இருக்குது. இங்கே மட்டும் ஒன்றுமே இல்லை. ஹலோ, இங்கே ஒன்றுமே இல்லை, அதுதான் ப்ராப்ளம். சரி, ஓகே, வாங்க போகலாம். நான் வந்து கேமராக்கு இது காட்டிகிட்டு இருக்கிறேன், பார்த்துருக்குதுன்னு நினைக்கிறேன். வாங்க போகலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸு, ஹோம் அப்ளைன்சஸ் இருக்குது. இது ஹோம் அப்ளைன்சஸ் இருக்குது. நோட் தி பாயிண்ட்டு, இது அந்தளவுக்கு இங்கே வந்து ஹேண்ட்பேக்கு அந்த மாதிரிலாம் சேல் பண்ணுவாங்க. நோட் தி பாயிண்ட்டு இது வந்து மெயின்லி இது கிடையாது, இது பெரிய சிட்டியெல்லாம் கிடையாது, ஒரு சின்ன டவுனில் தான் இது எல்லாமே நம்ம பார்க்குறோம். சின்ன டவுன்னா ரொம்ப சின்ன டவுன் கூட சொல்லிட முடியாது. இந்த பக்கம் வந்துட்டோம். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆளுங்க இருக்கிற மாதிரி தெரியுது. அந்த பக்கம் தான் இல்லை போல். நீயும் வந்து மேலெல்லாம் பார்த்துக்கோங்க. நான் மேலே போகல, பிகாஸ் டைம் வந்து நமக்கு ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. 2 டேஸ் தான் நம்ம இங்கே இருக்க போகிறோம். மால்ஸே எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டு இருக்கணும்னு கிடையாது. ஜஸ்ட் இங்கே மாலும் காட்டிட்டேன் அப்படின்ற ஒரு இது தான், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. நேற்று நம்ம வந்தோம் இல்லைங்களா, ஃபெரி சர்வீசஸ்ஸு, அதில் ஒரு கம்பெனி தான் இது. நான் இந்த ஃபெரியில் வரல, நான் சிண்டோ ஃபெரியில் தான் வந்தேன். நான் சிண்டோ ஃபெரியெல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்கன்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு பிடிச்ச ஃபெரியில் நீங்கள் வாங்க. உங்களுக்கு எது சீப்பாக பெஸ்ட்டாக கிடைக்குதோ அதில் வாங்க. எனக்கு சீப்பாக பெஸ்ட்டாக கிடைச்சது வந்து பார்த்திங்கன்னா சிண்டோ ஃபெரி. இவங்க வந்து மெஜஸ்டிக் ஃபெரி வந்து இன்னும் கொஞ்சம் காஸ்ட்லியாக, கொஞ்சம் நல்லா தான் இருக்குது அவங்களோட இது. சிண்டோ ஃபெரியை விட இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குது அவங்களோட போட், அதெல்லாம் ஷிப், அதெல்லாம் ஃபெரி அதெல்லாம். ஸோ அதனால் சார்ஜஸ் அதிகமாக பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல. நம்மளோடதும் ஒன்றும் கம்மி கிடையாது. அந்த கிட்டார்லாம் விற்கிறாங்க, மியூசிக் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் விற்கிறாங்க பாருங்கள். இதுதான் மேலேயும் கீழே எல்லாமே இதுதான். நம்ம வந்து இப்போது என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து கிளம்பி இல்லைன்னா வேறு ஏதாவது சம்திங் பிளான் பண்ணலாம் நம்ம. ஓகேங்களா, வாங்க நம்ம இப்போ போகலாம். நம்ம வந்து இப்போ அந்த மால் போயிட்டு வந்துட்டோம். இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டாக இருக்குது. நம்ம இந்தியா மட்டுமே தான் நினச்சோம். இந்த ஏரியா வந்து ரொம்ப குட்டாக இருக்கும். பீப்புள்ஸும் வந்து அப்படியே போட்டு போயிடுறாங்க, நடந்து போகிறவங்க. நம்ம இந்தியன்ஸ் மாதிரியே பிஹேவ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க.
அதான் இங்கே வந்து என்னமோ இருக்குது, சைனா மாதிரி என்னமோ இருக்குது, சம்திங் தெரியல. அதான் மக்களும் அதே மாதிரி தான் பிஹேவ் பண்ணிகிட்ருக்குறாங்க, என்னன்னு தெரியல. நம்ம ஜஸ்ட் இப்போ இங்கேன்னு பார்த்தீங்கன்னா இங்கே டிஜேயோட ட்ரோன் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு கேட்குறதுக்கு தான் போயிட்டுருக்கோம். மேபி கம்மியாக இருக்கலாம், கம்மியாக இருந்தால் வாங்க முடியுமான்னு பார்க்குறேன் நான். கம்மியாக இல்லை அப்படின்ற பட்சத்தில் நம்ம நெக்ஸ்ட்டு டெஸ்டினேஷனில் கூட கேட்கலாம், அங்கேயாவது வாங்க முடியுதான்னு பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிராண்ட் பத்தாம் மால் போயிருந்தோம். அப்புறம் அங்கேருந்து நகோயா ஹில்லில் இருக்கிற ஒரு மால் இருக்குது, அங்கேயும் போனோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கே ஹார்பர் ஃப்ரண்ட்டு தான் இருக்கும். ஹார்பர் பேவா, ஹார்பர் ஃப்ரண்ட்டா, ஹார்பர் பே தான் நினைக்கிறேன். ஹார்பர் பேயில் தான் இருக்கும். ஆமாம், ஹார்பர் பேன்னு தான் போட்டிருக்கு. ஹார்பர் பேலேருந்து இங்கேருந்து கூட போகும், இங்கேருந்து கூட சிங்கப்பூர் மலேசியா அப்படின்னு சொல்லிட்டு போகும். இது ஒரு நல்ல பிளேஸ் தான், நல்ல வைப்பாக இருக்குங்க. கடை எல்லாமே வந்து இங்கே வச்சுருக்காங்க, பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் பாருங்க. நல்லா தான் இருக்குங்க, சூப்பராக இருக்குது. போட்டு வந்து போகுது பாருங்கள். இது வந்து என்ன ஒரு இதுன்னா, வர்றப்போ வந்து இப்படி வர்றாங்க, இந்த மாதிரி வர்றாங்க. போகிறப்போ வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு போட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்னு பார்த்தீங்கன்னா லைக் இவங்க வந்து இது பண்ணிடுறாங்க, என்ன சொல்கிறது, யூட்டன் இப்படி பண்ணி வச்சுட்டு இந்த போட்டை வந்து இப்போ எப்படி இருக்கோ அதே தான் இப்படி ரிவர்ஸ் போயிட்டு வந்துட்டு கார் திரும்பியும் பேக் சைடுக்கு வந்து நிறுத்துவாங்க. அதுவும் அந்த போட்டு அங்கே நீங்கள் பார்க்கலாம், போர்டு ஆகிடுச்சுருக்காங்க. இது வந்து இப்போ வந்த போட்டு, அது வந்து இங்கேருந்து போகிற போட்டு. அது வந்து சூப்பராக பார்க் பண்ணியிருக்காங்க, யாருமே புஷ் பண்ண தேவையில்லை, புல் பண்ண தேவையில்லை. இவங்களே வந்து பேசஞ்சர்ஸ் இறக்கிட்டு உடனே ஒரு யூட்டன் வச்சுருவாங்க. நல்லா அலைன் பண்ணி சூப்பராக வைக்கிறாங்க. அது எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. அங்கே வந்து ஒரு இது வந்து வருது, ஃபெரி வந்து வருது, பார்க்கலாம் நீங்கள். அது வந்து ப்ராபபிளி ஃப்ரம் சிங்கப்பூர் ஆர் மலேசியா தான் வருதுன்னு நினைக்கிறேன். அங்கெல்லாம் வந்து கார்கோ ஷிப்ஸு, கண்டெய்னர்ஸ் எல்லாம் வந்து பார்க்க முடியும். இது வந்து பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது இந்த ஏரியா பாருங்கள். அந்த இது போயிட்டுருக்கு. இப்போ யாருமே இல்லை இங்கே. ஈவினிங் டைமில் இதே மாதிரி இருக்கும்னு நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க. ஈவினிங் டைமில் பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும், செம்ம வைப்பாக இருக்கும் இந்த ஏரியாலாம். எல்லாம் லைட் ஆன் பண்ணி இங்கெல்லாம் லைட் போட்டுட்டு ஃபுல்லாக லைட்டு தான். உனக்கு எப்படிடா தெரியும்னு கேட்டிங்கன்னா, நான் இங்கே வரல, பட் ஆனால் ஒரு வீடியோவில் பார்த்தேன். அந்த வீடியோவில் பார்த்து எனக்கு இங்கே வரணும்னு இருந்தது. ஸோ நம்ம வந்துட்டோம். இந்த பார்ஸ் எல்லாமே கூட ஃபில் ஆகிடும், அங்கே இருக்கிற பார்ஸு கூட ஃபில் ஆகிடும். இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நைட் கிளப்ஸ் வந்து அதிகமாக இருக்குது, வந்து சூப்பராக இருக்குது. நைட் கிளப்ஸ் இருக்கிறதாலே கொஞ்சம் உங்களுக்கு நைட் லைஃப்ன்றது வந்து நிறைய நல்லாவே இதாகும்னு வந்து நான் நினச்சிட்ருக்கேன். இதுதான் என்ட்ரன்ஸு. இங்கேருந்து வரலாம். நான் அந்த ஃப்ரண்ட்டில் ஒரு என்ட்ரன்ஸ் இருந்தது, நான் அங்கேருந்து தான் வந்தேன். இங்கேருந்து கூட நம்ம வரலாம். இதே மாதிரி ஒரு 2-3 பிளேசஸ் வந்து என்ட்ரன்ஸ் இருக்குது. இங்கே பாருங்கள், வந்துட்டுருக்கு பார்த்தீங்களா. இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம இந்த ஹார்பர் ஃப்ரண்ட்டு கிடையாது, ஹார்பர் பேயில். இந்த ஹார்பர் பேயில் இருந்து ஹார்பர் பே இங்கேருந்து பார்த்திங்கன்னா வந்து சிங்கப்பூர் வந்து நமக்கு கரெக்டாக தெரியும் பாருங்கள். நமக்கு எந்த அளவுக்கு ஜூம் பண்ண முடியும்னு வந்து தெரியல பாருங்கள். அதுதான் சிங்கப்பூர் ஸ்கைலைன் தெரியுதா, எல்லாம் சிங்கப்பூர் தான். நம்ம இப்போ போகணுன்னா என்ட்ரு பண்ணலாம். பட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இனிமேல் அங்கே போகணும் அப்படின்னு வந்து இப்போ பிளான் பண்ணல. இன்னும் போகிற மாதிரி இருந்தால் சிஸ்டர்ஸ் எல்லோரும் வந்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளானு. பாருங்கள், சூப்பராக தெரியுது. அதான் சொன்னேன் இல்லைங்களாங்க, கரெக்டாக பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 28 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்கும், அவ்வளோதான். அதுக்கு மேலெல்லாம் இருக்காது. இந்த சிங்கப்பூர்ன்றது வந்து மேக்ஸு 24-28 கிலோமீட்டர்ஸ் தான். பட் ஆனால் இவங்க வந்தது வந்து அந்த ஹார்பர் ஃப்ரண்ட் வந்து அந்த பக்கம் எங்கேயோ இருக்குது. இப்படியா கூட வந்துடலாம், டைரெக்டாக வந்து ஒரே ஸ்ட்ரைட் பிடிச்சிட்டு இப்படி வந்துடலாம். பட் ஆனால் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, லைக் நான் ஏறின ஃபெரி வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, சென்டர் போனோம் இல்லைங்களா, பத்தாம் சென்டர் அப்படின்னு, அந்த சென்டரில் வந்து இறக்கி விடுறதுக்காக இவங்க எப்படியோ அப்படியெல்லாம் திரும்பி டைவர்ஷன்லாம் போட்டு வந்தாங்க. இட்ஸ் ஓகே, நமக்கு இங்கே திரும்பி இப்போ ஸ்ட்ரைட்டாக தெரியுது. ஸோ அது பெஸ்ட்டாக இருக்குது ஒரு ஆப்ஷன். Just fall in love.
energy and I love this song. Me and you and the night feels so young. Every single moment has led up to this one. Whoa, did the stars align? Whoa, maybe it's a sign. We should do tonight again, even in another lifetime. Find me then, and let's do tonight again. Those weekday problems are evaporating. Maybe I'm just guessing, but I've got a feeling. Whoa, we could dance on. என்னடா பத்தாமில் தொடங்கி சிங்கப்பூரில் முடிக்கிறான்னு வந்து பார்க்குறீங்களா? ஆக்சுவலி கொஞ்சம் சம்பவம் இருக்குங்க. சம்பவம்னா நான் சொல்கிறேன் என்ன என்ன அப்படின்றது, என்ன ஏதுன்றது. நான் வந்து சிங்கப்பூரோட சாங்கி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் வந்து போயிட்டு நான் அங்கேருந்து கண்டினியூ பண்ணுறேன். விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வீட்டில் கொஞ்சம் சும்மா இதுன்ற மாதிரி நம்ம ட்ராவல் பிளான்லாம் எந்த மாற்றம் கிடையாது. ஒரு நாள் அப்படி இப்படின்னு தான் ஆயிடுச்சு. நான் காலையிலேயே உங்களுக்கு சொல்லியிருப்பேன் இந்த vlog ஸ்டார்டிங்லேயே. என்னடா அப்படின்னு வந்து நான் சொல்லியிருப்பேன், கொஞ்சம் நல்லா இல்லை அப்படின்ற மாதிரி. அது எங்கே பார்த்து போய் முடியுது அப்படின்னு வந்து நான் ஏர்போர்ட்டில் லாஞ்சுக்கோ இல்லை ஏர்போர்ட்டில் எங்கேயாவது ஒரு நல்ல ஸ்பாட் பார்த்துட்டு நான் கிளியராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.